8ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 63. இதில் எச்சம் அப்படின்னா என்னன்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எச்சம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் வந்து ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒரு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும். அந்த முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல தான் நம்ம வந்து எச்சம் அப்படின்றோம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். படித்தான் அப்படின்றது வந்து வினைமுற்று. வினைனா என்ன சொன்ன போன கிளாஸில்? வினை அப்படின்னா ஒரு செயல், படித்தல் அப்படின்றது வந்து ஒரு செயல். படித்தான்னா அவன் படிச்சிட்டான் அப்படின்றது முற்று பெற்றிருக்கு. இங்கே படித்து அப்படி ரெண்டு வார்த்தையுமே வந்து முற்று பெறலை. ஸோ முற்று பெற்றிருக்கிறது வந்து வினைமுற்று அப்படின்றோம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல தான் வந்து நம்ம எச்சம் சொல்கிறோம். இந்த எச்சம் வந்து இரண்டு வகைப்படுது. ஒன்று வந்து பெயரெச்சம், இன்னொன்று வந்து வினை எச்சம். பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா, ஒரு படித்த, அதாவது முற்று பெறாத எஞ்சி நிற்கிற ஒரு சொல். மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொல். அதாவது படித்தன்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ படித்த அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக வேற ஏதாவது வந்திருந்தா அதுக்கு இணையான பெயர் சொல்கள். பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா, எஞ்சி நிற்கிற சொல் வந்து பெயரெச்ச சொற்களை கொண்டு முடியும். அதுதான் வந்து நம்ம பெயரெச்சம் அப்படின்றோம். இல்லை பார்த்தீங்கன்னா, படித்த என்கின்ற எச்ச சொல் வந்து மாணவன் அப்படின்ற பெயர் சொல்ல கொண்டு முடிகிறதுனால இது வந்து பெயரெச்சம் அப்படின்றோம். இந்த பெயரெச்சம் வந்து 3 காலத்திலையுமே வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிய பாடல் வந்து இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம் கொண்டு வருது.